ஹலோ நண்பர்களே, என் பெயர் சாக்ஷி. என் வயது இப்போது 26 வயது. நான் ஒரு சாதாரண பெண். திருமணத்துக்கு பிறகு மாமியார் வீட்டில் மருமகளாக வந்தவள். என் கணவருக்கு அரசு வேலை இருந்தது. அவர்கள் பெரும்பாலும் நகரத்திலேயே தங்கியிருப்பார்கள். ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவார்கள். வீட்டில் நான் மட்டும் மாமனாருடன் இருந்தோம். மாமியார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது மாமனார்தான் வீட்டின் தலைவர். என் திருமணத்துக்கு 5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை எந்த குழந்தையும் இல்லை. காரணம், என் கணவர் எனக்கு நேரம் கொடுப்பதில்லை. நான் அவரது நேரத்துக்காக ஏங்குகிறேன். ஆனால் அவருக்கு தன் வேலையில்தான் அக்கறை. ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்குப் பிறகு கணவரிடமிருந்து அன்பு தேவைப்படும். அதில் நான் இன்னும் முழுமையடையவில்லை. பின்னர் நினைக்கிறேன், வாழ்க்கையை சுமூகமாக நடத்த பணமும் தேவை. என் கணவர் நல்ல சம்பாத்தியம் செய்கிறார். வாழ்க்கையில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது. என் வாழ்க்கையும் அப்படித்தான். பணம் இருக்கிறது, ஆனால் கணவரின் நேரம் இல்லை. அப்படியல்ல, நாங்கள் வேலை மட்டும் சார்ந்து இல்லை. எங்களுக்கு நிலமும் உள்ளது. மாமனார் அதை பார்த்து கொள்கிறார். என் மாமனார் மிகவும் உழைப்பாளி. என்னை மிகவும் மரியாதை செய்கிறார். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு விசித்திரமான வெப்பம் ஓடுகிறது. அவர் ஒரு வலுவான உடலமைப்பு கொண்ட உழைப்பாளி மனிதர். வயல்களில் பகலெல்லாம் வியர்வை சிந்தி உழைத்துவிட்டு மாலையில் களைப்புடன் திரும்புவார். அவரது முகத்தில் வயதின் சுருக்கங்கள் இருந்தன. ஆனால் உடலில் இன்னும் இளைஞர்களுக்கு இருக்கும் தெம்பு இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய மத நிகழ்ச்சி இருந்தது. வீட்டின் எல்லா உறவினர்களும் அண்டை வீட்டாரும் அங்கு சென்றிருந்தனர். ஆனால் நான் செல்ல முடியவில்லை. காலை முதல் வேலை செய்து மிகவும் களைத்து போயிருந்தேன். அதனால் வீட்டிலேயே ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். மாமனாரும் போகவில்லை. அவருக்கு இந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் இல்லை. மதிய நேரம், வெயில் தகித்துக் கொண்டிருந்தது. வீட்டில் நான் மற்றும் மாமனார் மட்டுமே இருந்தோம். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு குளிக்கப் போனேன். குளிர்ந்த தண்ணீர் என் உடலுக்கு ஆறுதல் தந்தது. குளித்துவிட்டு அறைக்கு வந்தபோது படுக்கையின் துணி அழுக்காகிவிட்டதை பார்த்தேன். அதை எடுக்க முயற்சித்தேன், ஆனால் துணியை எடுக்க சிரமப்பட்டேன். மாமனார் கேட்டார், "அரே வஹு, என்ன செய்கிறாய்?" நான் திடுக்கிட்டேன். அது மாமனாரின் குரல். நான் சொன்னேன், "துணியை எடுக்க முயற்சிக்கிறேன், ஆனால் சிக்கிக் கொண்டது." மாமனார் சொன்னார், "நில், நான் எடுத்து விடுகிறேன்." அவர் என் அருகில் வந்தார். அவரது வாசனை தெளிவாக தெரிந்தது. வியர்வை மற்றும் மண்ணின் கலந்த மணம். அவர் படுக்கையை சற்று சாய்த்து துணியை வெளியே எடுத்தார். நான் நிம்மதியாக மூச்சு விட்டேன். ஆனால் அப்போது என் பார்வை அவரது வலுவான கைகளின் மீது சென்றது. அதில் தெரிந்த நரம்புகள் மற்றும் உழைப்பின் அடையாளங்கள். நான் துணியை பிடிக்க முயன்றேன், ஆனால் நம் இருவரின் கைகளும் ஒன்றோடொன்று தொட்டன. எனக்குள் ஒரு லேசான நடுக்கம் ஓடியது. நான் உடனே கையை இழுத்து கொண்டேன், ஆனால் என் இதயத் துடிப்பு அதிகரித்துவிட்டது. மாமனாரும் என் கண்களில் சில வினாடிகள் பார்த்தார். பிறகு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார். ஆனால் நான் அங்கேயே நின்றேன். எனக்குள் எழுந்த புயலை உணர்ந்தபடி, இது என்ன? ஏன் அவருடன் இருப்பது இப்படி விசித்திரமாக தோன்றுகிறது? இது மருமகள் மாமனார் உறவுக்கு அப்பாற்பட்டதா? அன்றிலிருந்து நான் என்னை மாறுவதை உணர்ந்தேன். மாமனாரை பார்க்கும்போதெல்லாம் இதய துடிப்பு அதிகரிக்கும். கைகால்கள் குளிர்ந்து போகும். முன்பு இப்படி நடந்ததில்லை. இப்போது அவர் எனக்கு அருகில் இருக்கும் போதெல்லாம் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்படுகிறது. அடுத்த நாள் காலை நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தேன். மாமனார் வெளியிலிருந்து திரும்பினார். உடலில் லேசான மண் படிந்திருந்தது. வயலில் இருந்து வருகிறார் போல. அவர் கேட்டார், "வகு, தேநீர் தயாராகிவிட்டதா?" நான் சொன்னேன், "ஆம், கொண்டு வருகிறேன்." தட்டில் தேநீர் வைத்து அவருக்கு முன் வைத்தேன். அவர் அமைதியாக தேநீர் குடிக்கத் தொடங்கினார். நானும் சமையலறை அருகில் நின்றிருந்தேன். தெரியாமலேயே அவரை பார்த்தேன். அவரது கண்களில் ஒரு தனித்துவமான தீவிரம் இருந்தது. ஏதோ சொல்ல விரும்புகிறார், ஆனால் சொல்ல முடியவில்லை என்பது போல. அவரது பார்வையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று தோன்றியது. நான் தலையை குனிந்து கொண்டு வேகமாக சமையலறைக்குள் சென்றுவிட்டேன். நாட்கள் செல்லச் செல்ல நான் முன்பு இருந்தவளாக இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். அன்று கிராமத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் போய்விட்டது. வீட்டில் விளக்கின் மெல்லிய ஒளி மட்டுமே இருந்தது. நான் முற்றத்தில் நின்றிருந்தேன். மழை துளிகள் காற்றுடன் என் முகத்தை தொட்டன. அப்போது பின்னால் மாமனாரின் குரல், "வகு, உள்ளே வா, நனைந்து விடுவாய்." நான் சொன்னேன், "வருகிறேன். மிக அழகாக காற்று வீசுகிறது." அவர் சொன்னார், "சரி, ஆனால் குளிர் பிடித்து விடாதே." நான் திரும்பி பார்த்தேன். அவரும் ஒளியில் நின்றிருந்தார். அவரது கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. என் கால்கள் திடீரென நின்றுவிட்டன. இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அவர் சொன்ன விதத்தில் ஒரு பாசம் இருந்தது. முன்பு இப்படி உணர்ந்ததில்லை. நான் வேகமாக உள்ளே வந்தேன். அவரும் என் பின்னால் வந்து அமர்ந்தார்.
சிறிது நேரம் மழையின் சத்தம் மட்டுமே கேட்டது. ஆனால் அந்த அமைதியிலும் பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தன. இரவு நான் என் அறையில் இருந்தேன். தூக்கம் வெகு தொலைவில் இருந்தது. அவரை பற்றிய விசித்திரமான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. நான் என்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றேன். இது தவறு. நான் அவருக்கு மருமகள். இப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் நான் இதை தவிர்க்க முயன்றால் மட்டுமே அவரை பற்றி அதிகம் நினைக்கிறேன். அன்றிலிருந்து எல்லாம் மாறிவிட்டது. தினசரி அதே வேலைகள், சமையல், வீட்டு சுத்தம். ஆனால் மனம் வேறெங்கோ இருந்தது. மாமனார் முன்பு போலவே இருந்தார். ஆனால் என் பார்வை இப்போது அவரை வேறு விதமாக பார்க்கத் தொடங்கியது. அந்த மாலை நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். காற்று குளிர்ந்திருந்தது. ஆனால் எனக்குள் ஒரு விசித்திரமான வெப்பம் இருந்தது. அப்போது மாமனார் வயலில் இருந்து திரும்பினார். அவர் சொன்னார், "வகு, இன்று மிகவும் களைத்துவிட்டேன். வயது ஆகிவிட்டது போலிருக்கிறது." நான் சொன்னேன், "இப்போதும் நீங்கள் இளைஞர்களை விட அதிக தெம்புடன் இருக்கிறீர்கள்." என் வாயிலிருந்து இது எப்படி வெளியே வந்தது என்று நானே திடுக்கிட்டேன். மாமனார் என்னை பார்த்தார். அவரது கண்களில் லேசான புன்னகை இருந்தது. ஆனால் அதில் வேறு ஏதோ இருந்தது. என் வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உணர்வை புரிந்து கொண்டது போல. அவர் சொன்னார், "இளமை இனி எங்கே இருக்கிறது வகு?" நான் சொன்னேன், "வலிமை மற்றும் உழைப்பை பார்த்தால் நீங்கள் இப்போதும் எந்த இளைஞனுக்கும் குறைந்தவர் அல்ல." எனக்கு என்ன சொல்கிறேன் என்றே புரியவில்லை. மாமனார் சில வினாடிகள் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் தலைப்பாகையை கடைந்து நாற்காலியில் வைத்தார். வியர்வையில் நனைந்த அவரது அகன்ற நெற்றி, வலுவான தோள்கள், கனமான மூச்சு என்னால் பார்வையை விலக்க முடியவில்லை. சிறிது நேரம் நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். காற்று மட்டும் வீசிக்கொண்டிருந்தது. நமக்கு இடையே விசித்திரமான அமைதி நிலவியது. பிறகு அவர் திடீரென கேட்டார், "வகு, நீ மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாய்?" எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. நான் சொன்னேன், "ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால், திருமணத்துக்கு 5 வருடங்கள் ஆன பிறகும் என் மனதில் பல ஆசைகள் இன்னும் நிறைவேறவில்லை." அவர் என் கண்களில் பார்த்தார். என் பொய்யை புரிந்து கொண்டது போல. எதுவும் சொல்லவில்லை. ஆழமாக மூச்சு விட்டுவிட்டு எழுந்து உள்ளே சென்று விட்டார். நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். இதயத் துடிப்பின் சத்தத்துடன். இது என்ன? அவரது கண்களில் ஒரு கேள்வி இருந்தது. என் இதயத்தில் பல பதில்கள் இருந்தன. அவற்றை நானே எனக்கு காட்ட முடியவில்லை. இது வெறும் மருமகள் மாமனார் உரையாடல்தானா? அல்லது இதில் வேறு ஏதோ இருந்ததா? நாங்கள் இருவரும் இதுவரை ஒப்புக்கொள்ளாமல் தவிர்த்து வந்தது. அந்த இரவு தூக்கம் கண்களுக்கு வெகு தொலைவில் இருந்தது. மாமனார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் என் மீது வீசிய ஒவ்வொரு பார்வையும் மீண்டும் மீண்டும் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. "வகு, நீ மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாய்?" இது வெறும் கேள்வி அல்ல. எனக்குள் மறைந்திருந்த எல்லா உணர்வுகளையும் துருவியது. நான் என் கணவரை மிகவும் நேசித்தேன். ஆனால் அவரது இல்லாதது எனக்கு ஒரு வெறுமையை தந்தது. மாமனாரும் இதையே உணர்கிறாரா? அடுத்த நாள் காலையெல்லாம் சாதாரணமாக இருந்தது. நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். மாமனார் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், "இன்று வானிலை நன்றாக இருக்கிறது. வயலுக்கு வருகிறாயா?" நான் சொன்னேன், "நானா?" அவர் சொன்னார், "ஆம், எப்போதும் வீட்டிலேயே இருக்கிறாய். வெளியே போனால் நல்லது." நான் சற்று தயங்கினேன். பிறகு தயாரானேன். நாங்கள் வயலுக்கு போனபோது நாலாபுறமும் பச்சை பசேல். குளிர்ந்த காற்று வீசியது. மண்ணின் மனம் இதயத்துக்கு ஆறுதல் தந்தது. அவர் சொன்னார், "உனக்கு தெரியுமா, உன் மாமியாருக்கும் இங்கு வருவது மிகவும் பிடிக்கும்." நான் சொன்னேன், "உண்மையா?" அவர் லேசாக சிரித்தார். அருகிலுள்ள மரத்தடியில் அமர்ந்தார். நானும் என் துப்பட்டாவை விரித்து அருகில் அமர்ந்தேன். சிறிது நேரம் அவர் பழைய கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி அவர் கதை இங்கே முடிவடைகிறது. முழுமையான கதை இருந்தால் தொடர்ந்து மொழிபெயர்க்கலாம். வயல்களில் கழித்துவிட்டேன். மாமியார் போன பிறகு எல்லாம் மாறிப்போனது. நான் அவர்களிடம், "உங்களுக்கு ஒருபோதும் தனிமை தோன்றுவதில்லையா?" என்று கேட்டேன். அவர்கள், "தனிமை நிச்சயம் தோன்றுகிறது. ஆனால் என்ன செய்ய, எனக்குள் விசித்திரமான எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கின்றன" என்று சொன்னார்கள். மாமனாரின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. "தனிமை ரொம்ப இருக்கும். ஆனால் இப்போது பழக்கமாகிவிட்டது." நான் அமைதியாக அவர்களருகில் உட்கார்ந்திருந்தேன். லேசான குளிர் காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் எனக்குள் விசித்திரமான வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. நான் மெதுவாக அவர்களை பார்த்தேன். அவர்கள் ஆகாயத்தை பார்த்தபடி இருந்தார்கள். பழைய நினைவுகளில் மூழ்கியிருப்பது போல. ஆனால் எனக்கு இப்போது ஒரே ஒரு விஷயம் புரிந்தது. நாங்கள் இருவரும் இந்த தனிமையுடன் போராடிக் கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், "தனிமை பழக்கமாகி விடுவது நல்லதல்ல, மாமனார்." அவர்கள் என்னை பார்த்தார்கள். அவர்களின் கண்களில் லேசான பளபளப்பு இருந்தது.
என் வார்த்தைகளை புரிந்து கொண்டது போல, ஆனால் சொல்ல முடியாதது போல. நான் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். பிறகு லேசான காற்று வீசியது. என் சேலையின் பல்லு பறந்து அவர்களின் தோளில் விழுந்தது. நான் அதை பிடிக்க முயற்சி செய்தேன், ஆனால் என் விரல்கள் அவர்களின் விரல்களுடன் மோதின. ஒரு கணம் எல்லாம் நின்று போனது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களில் பார்த்தோம். அவர்களின் பார்வை நிலையாக இருந்தது. என் மூச்சு வேகமாக இருந்தது. நான் வேகமாக சேலையை இழுத்து கொண்டேன். ஆனால் அவர்களின் கண்களில் ஏதோ இருந்தது. அதிலிருந்து நான் தப்ப முடியவில்லை. சொல்ல வேண்டியது அச்சொல்லியே போனது. அவர்கள் எழுந்து மெதுவான குரலில், "வந்தி, நாம் இப்போது வீட்டுக்கு போகலாம்" என்றார்கள். நான் தலையாட்டினேன். ஆனால் என் மனதில் புயல் மூண்டிருந்தது. இது வெறும் ஒரு கணத்தின் விஷயமா, அல்லது நமக்குள் உண்மையில் ஏதோ இருந்ததா? அதை நாங்கள் இருவரும் புரிந்து கொண்டோம், ஆனால் ஒப்புக்கொள்ளவில்லையா? அன்று முதல் எல்லாம் அதே போலதான் இருந்தது. ஆனால் எனக்குள் ஏதோ மாறிவிட்டது. மாமனாருடன் கழித்த அந்த கணம் திரும்ப திரும்ப என் மனதில் சுழன்று கொண்டிருந்தது. அந்த பரந்த சேலை, ஒரு கணம் மோதிய பார்வை, நான் என்னைத்தானே சமாதானப்படுத்தினேன். இது வெறும் தற்செயல், சாதாரண சம்பவம் என்று. ஆனால் அது அவ்வளவு சாதாரணமாக இருந்தால், அவர் அருகில் இருக்கும்போது என் இதய துடிப்பு ஏன் இன்னும் வேகமாகிறது? மறுநாள் காலை நான் முற்றத்தில் குப்பை பெருக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது மாமனார் வெளியே வந்தார்கள். நான் வேகமாக பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். ஆனால் அவர் ஏதோ சொல்ல வருவதைப் போல நின்றார். சிறிது நேரம் எங்களுக்கிடையில் மௌனம் மட்டுமே இருந்தது. பிறகு அவர் சொன்னார், "வந்தி, இன்று வயலில் கலப்பை ஓட்ட வேண்டும். நீயும் அங்கே வருவாயா?" நான், "வயலா?" என்றேன். அவர் லேசான புன்னகையுடன், "ஆம், நேற்று உனக்கு வயல் நன்றாக பிடித்திருந்தது. அதனால் இன்றைய வேலையையும் காட்டிவிடலாம் என்று நினைத்தேன்" என்றார். நான் தலையாட்டினேன், ஆனால் மனதில் விசித்திரமான அலை எழுந்தது. நாங்கள் வயலுக்கு வந்தபோது சூரியன் மறையும் நேரம். காற்று குளிர்ந்திருந்தது. மண்ணில் லேசான ஈரப்பதம் உணரப்பட்டது. மாமனார் டிராக்டர் ஓட்டிக் கொண்டிருந்தார். நான் அருகில் நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எவ்வளவு உழைப்பாளி இவர்! இந்த வயதிலும் ஓய்வில்லாமல் வேலை செய்கிறார் என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் என்னருகில் வந்தார். நெற்றியில் வியர்வையை துடைத்தபடி, "தளர்ந்து விட்டாயா?" என்றார். நான், "இல்லை, ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்கள் தளர்ந்து விட்டது போல தெரிகிறது" என்றேன். அவர் லேசாக சிரித்து அருகில் இருந்த குழாயில் தண்ணீர் எடுக்க முயன்றார். நான் அவரருகில் சென்று லோட்டாவை பிடித்தேன். "நான் உதவட்டுமா?" என்றேன். அவர் என்னை பார்த்துவிட்டு லேசான புன்னகையுடன், "வந்தி, உன் கைகளால் பரிமாறப்பட்ட தண்ணீர் கிடைத்தால் என் தெம்பு இன்னும் அதிகமாகிவிடும்" என்றார். என் கைகள் நடுங்கின. இது வெறும் வேடிக்கையா, அல்லது அவரது குரலில் வேறு ஏதோ மறைந்திருந்ததா? நான் வேகமாக லோட்டாவை கொடுத்துவிட்டு என்னை சமாளித்துக் கொள்ள முயன்றேன். வீட்டுக்கு திரும்பும்போது நான் நிறைய யோசித்துக் கொண்டிருந்தேன். இன்று நடந்தது சரியல்ல. நான் அவருக்கு அருகில் ஏன் இப்படி உணர்கிறேன்? என் மனதில் ஏன் இந்த விசித்திரமான அலைகள்? நான் என்னைத்தானே சமாதானப்படுத்தினேன். இது வெறும் தவறான புரிதல். இந்த நாட்களில் நான் என்னை சமாளிக்க முயற்சி செய்தேன். ஆனால் மனதுக்குள் எழும் அலை அவ்வளவு எளிதில் அடங்கவில்லை. இது வெறும் உணர்ச்சிபூர்வமான பிடிப்பு. காலத்துடன் மறைந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நான் தப்பிக்க முயற்சி செய்யும் அளவுக்கு அது என்னை இன்னும் அதிகமாக இழுத்தது. அன்று மாலை நான் சமையலறையில் இருந்தேன். மாமனார் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார். நான் அவருக்கு டீ தயாரித்துக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், "வந்தி, மகன் வந்துவிட்டால் எனக்கு டீ போட வேண்டிய அவசியமே இல்லை." நான் லேசான சிரிப்புடன், "இப்போது பழக்கமாகிவிட்டது. உங்களுக்கு என் டீ பிடிக்கும்" என்றேன். அவர் புன்னகையுடன், "பழக்கங்கள் சில சமயம் கடினமாகவும் ஆகிவிடும் வந்தி" என்றார். நான் அவரை பார்த்து மெதுவாக சொன்னேன், "ஆம் மாமனார், சில பழக்கங்கள் மிகவும் கடினமாகிவிடும். பிறகு மனிதனுக்கு சரியா தவறா என்று புரியாது." மாமனார் டீ கோப்பையை எடுத்தார். ஆனால் இப்போது அவர்களின் கண்களில் ஆழம் இருந்தது. நான் தொடர்ந்து, "சில சமயம் மனிதனுக்கு அவனுக்கு கிடைக்காத அல்லது என்றும் கிடைக்காத விஷயம்தான் மிகவும் பிடித்தமானதாகி விடுகிறது" என்றேன். அவரது கை லேசாக நின்றது. அவர் என் கண்களில் பார்த்தார், என் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டது போல. ஆனால் அடுத்த கணமே பார்வையை தாழ்த்திக் கொண்டு டீ குடிக்க ஆரம்பித்தார். "வந்தி, சில விஷயங்கள் தூரத்தில் இருக்கும்போதே நல்லது." நான் லேசாக தலையாட்டினேன். அன்று இரவு படுக்கையில் படுத்திருந்தபோது நான் நீண்ட நேரம் யோசித்தேன். உண்மையில் என் மனம் தவறான பாதையில் சென்று விட்டதா? அல்லது நான் என் கணவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் தேடிக் கொண்டிருந்தேனா?
ஒரு மனைவிக்கு கணவரிடமிருந்து நேரமும் அன்பும் கிடைக்காவிட்டால் அவள் அதை வேறெங்கோ தேட ஆரம்பிக்கிறாள். எனக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது எனக்கு புரிந்தது, உண்மையான சந்தோஷம் நமக்கு சொந்தமானதில்தான் இருக்கிறது. மாமனாருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. தன் மருமகள் எவ்வளவு தனிமையில் இருக்கிறாள், கணவரின் அன்பு எவ்வளவு அவசியம் என்று அவர் பார்த்துவிட்டார். இந்த தனிமை தொடர்ந்தால் அது தவறான பாதைக்குச் செல்லும் என்று புரிந்து அவர் ஒரு முடிவெடுத்தார். அன்று இரவு நான் என் அறையில் இருந்தபோது மாமனார் தன் மகனுக்கு போன் செய்தார். "மகனே, இப்போது நீ வீட்டுக்கு வந்துவிடு. உன் மனைவி உன்னை மிகவும் தேவைப்படுத்துகிறாள். நீ அவளுக்கு நேரம் கொடுக்காவிட்டால் பெரிய தவறு நடந்துவிடும்" என்றார். முதலில் மகனுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் மாமனார் அன்புடன் புரிய வைத்தபோது அவர் ஒப்புக்கொண்டார். சில நாட்களில் என் கணவர் திடீரென வீட்டுக்கு வந்தார். நான் ஆச்சரியத்துடன், "நீங்கள் திடீரென எப்படி வந்தீர்கள்?" என்றேன். அவர் சிரித்தபடி, "இனி நான் எப்போதும் இங்கேயே இருப்பேன். உனக்கு ஒருபோதும் தனிமை தோன்றாமல் பார்த்துக் கொள்வேன்" என்றார். அன்றுதான் முதல் முறையாக நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பதை உணர்ந்தேன். இப்போது கணவர் என்னுடன் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். என்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். என் தேவைகளை கவனிக்க ஆரம்பித்தார். சில நாட்களில் நான் கர்ப்பிணியாகவும் ஆனேன். எனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. இவ்வளவு வேகமாக எல்லாம் நடந்தது. இப்போது நான் முழுமையான பெண்ணாகிவிட்டேன். கணவர் எனக்கு ஒரு மனைவிக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். 9 மாதங்கள் கழித்து நம் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். மாமனார் எல்லாவற்றையும் பார்த்து லேசாக புன்னகைத்தார். அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார், "இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. இனி அவளுக்கு என் தேவை இல்லை. அவளுக்கு தன் கணவரின் அன்பு கிடைத்துவிட்டது." அவர் திருப்தியடைந்தார், தன் மருமகளுக்கு சரியான பாதையை காட்டியதில். நண்பர்களே, ஒரு மனைவிக்கு தன் கணவரின் அன்பும் நேரமும் மிகவும் அவசியம். இல்லையென்றால் அவள் அதை வேறெங்கோ தேட ஆரம்பிப்பாள். உறவுகளுக்கு சரியான திசை கொடுக்காவிட்டால் அவை தவறான பாதைக்குச் செல்லும். ஒரு மாமனாரின் உண்மையான பொறுப்பு என்னவென்றால், தன் மருமகளை மகளைப் போல புரிந்து கொண்டு சரியான வழியை காட்டுவது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு குஜ்ஜு வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள்.